என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமேன், அல்லேலூயா. இந்த கால வேளையில் ஒரு காரியத்தை நாம் அறியணும். என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறோம்னு நம்ம சொல்கிறார்கள். தேவனுடைய இந்த வாசஸ்தலம், இந்த பிரகாரம், இந்த பீடங்கள் எல்லாம் நேசிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்துகிறோம் நம்ம சொல்கிறோம். நான் ஆண்டவரை நேசிக்கிறோமா? தேவன் ஆவியாக இருக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, புறஜாதிகளுடைய அன்பு செலுத்துகிற விதத்தெல்லாம் பார்த்தோன்னா, அவன் அன்பு செலுத்துவான். எப்படி செலுத்துவான்னா, கிட்டத்தட்ட தங்கங்களினால் அலங்கரிப்பான், வைரங்களினால் அலங்கரிப்பான், பூக்களால் அலங்கரிப்பான், பணத்தால் அலங்கரிப்பான், அலங்காரம் செய்வான். ஆனால் நாம் அன்பு செலுத்துகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்திலே நேசிப்பது. அதான் இங்கே சொல்கிறார், சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசத்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். நாம் ஆராதிக்கிற இடம் என்பது ஒரு சின்ன குடிசையாக இருந்தாலும் சரி, ஒரு சபையாக இருந்தாலும் சரி, இது போன்ற ஒரு சின்ன சபையாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய சபையாக இருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், ஆண்டவர் ஆவியானவர் அங்கே உலாவுகிறார், அசைவாடுகிறார். ஒன்று நான் சொல்லுவேன், தயவுசெய்து நீங்கள் மன்னிச்சிருங்க. கர்த்தருடைய சபையை நேசிக்காதவங்க ஆண்டவர் ஒருபோதும் நேசிக்கிறது இல்லை. இதுதான் உண்மை. நம்ம யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நம்ம சபைக்கு வந்தவங்கள் அநேகர் ஏன் இன்றைக்கு இந்த சபையோட ஆசீர்வாதத்தில் இல்லை, ஏன் இந்த ஆசீர்வாதத்தில் அவங்க இல்லை, ஏன் இந்த தேவனுடைய மகிமையை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, இயேசுவின் நாமத்தினால தைரியமாக சொல்லுவேன், ஆலயத்தை நேசிக்கலை. ஆலயத்தை நேசிக்கலை, பிரகாரங்கள் மேல் வாஞ்சியா இல்லை, பீடங்களில் மேலே வாஞ்சியா இல்லை. நான் அடிக்கடி யோசனை பண்ணுவேன், கர்த்தருடைய சரீரமாகிய சபையை கவனிக்காதவங்கள, அதன் மேலே வாஞ்சியா இல்லாதவங்கள, அவர்களுடைய சரீரத்தை, அவருடைய சரீரத்தினுடைய காரியத்தை கர்த்தர் அவர் அன்பாக இருப்பாரா, அது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா சபை என்பது கர்த்தருடைய சரீரம். இங்கே சபை என்பது யாருடைய சரீரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் சபை. நீங்கள் ஒருத்தர் கூடுனாலும் சரி, 2 பேர் கூடுனாலும் சரி, 1000 பேர் கூடுனாலும் சரி, இது யாருடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கர்த்தருடைய சரீரமாகிய சபை. இந்த சபை யாரால் சம்பாதிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. ஒருவன் கர்த்தருடைய சரீரத்தை குறித்து கவலை இல்லாமல் இருப்பானா, ஆண்டவர் அவர்களுடைய சரீரத்தை குறித்து கவலையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் அது இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். உண்மையான ஒரு ரட்சிப்பு, மீட்பு அது இருக்காது. ஒரு சிலர் இந்த சபையில் இந்த சபையை பார்த்துலாம் போராமப்பட்டாங்க ஆரம்ப காலத்தில். ஏன்னா அதாவது வீட்டில் வச்சு சும்மா அப்படியே தூசிட்டு இருந்தாங்க. யார்? நம்ம ஆளுங்களே, நம்ம சபைக்கு வரவங்களே வீட்டில் வச்சு தூசிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்தா இப்படி அப்படின்னு. நல்ல சபையை நேசிக்கணும். நீ ஆண்டவரை நேசிக்கிறேன்றதுக்கு ஒரு அடையாளமே சபையை நேசிக்கிறது தான்.
அது மேலே வாஞ்சியாக இருக்கிறது, அதில் துதிக்கிறது. இந்த தாவீதை ஏன் ஆண்டவர் உயர்த்தினார் என்றால், அதுதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், பேதுருவே நீ என் மேலே அன்பாக இருக்கிறாயா, அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் 3 முறை பார்த்து கேட்டார். ஏன் ஆண்டவர் இப்படி கேட்குறீங்கன்னு அழுதா பேதுரு அழுதார். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ நாடுகளை மேய்ப்பாயா, உன் மேலே என் சபையை நான் கட்டுவேன். அப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபையை நேசிக்கிறது என்பது உண்மையாகவே ஆண்டவரை நேசிப்பதற்கு சமானம். சபையை நேசிக்கிறது, சபையில் வாஞ்சியாய் சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையாய் தவணமாய் இருக்கிறது, என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் சேனைகளும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டை அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கிற கூடும் கிடைத்ததே. கவனிக்கிறவராக இருக்கிறார், ஆலயத்தை கவனிக்கிறவராக இருக்கிறார். ஏன் தாவீது உயர்த்தப்பட்டார்? ஏன் தாவீது ஒரு சாதாரண தன் சொந்த தகப்பனாலே சொந்த குடும்பத்தினாலே அருவருக்கப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர், ஆனாலும் இந்த தாவீதை ஆடு மேய்க்கிற ஒரு இடத்திலிருந்து ஏன் கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், சபையை நேசி. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், ஏன் இன்றைக்கு சபைகள் விருத்தி அடைகிறது? ஏன் சபையில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்? ஏன் சபை சின்ன சபையா இருந்து பெரிய சபையாய் கட்டப்படுகிறதுனா, நான் சொல்லுவேன், உண்மையாய் ஜனங்கள் சபையை நேசித்தபடினால், உண்மையாய் சபையை ஜனங்கள் கவனித்தபடினால, அது அந்த அவர்களும் பெருகுவார்கள், சபையும் பெருகும், அவர்களும் நல்லா இருப்பாங்க, அவர்களும் நல்லா இருப்பாங்க. நான் எப்போதுமே அதிகமாக யோசிக்கிற காரியம், இந்த சபையை குறித்து நான் யோசிப்பேன், வந்து போன ஜனங்களை குறித்து நான் யோசிப்பேன். சொல்லுவேன், சபை குறித்து நான் உங்களால் சொல்லலை, நீங்கள்லாம் நேசிக்கிறவங்க, சபையை குறித்து வந்தவர்கள் எல்லாம் நான் சொல்லுவேன், தனக்கு எதனா கிடைக்குமா? இன்னொன்று நான் ஒன்று சொல்லுகிறேன், என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சொல்லுவேன், நம்ம எவ்வளோப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு காசாக இருந்தாலும் சரி, கர்த்தரை கொடுத்து சபையை உயர்த்துவர்களாக தான் இருக்கணும். இன்னைக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கணம் பெற்ற வரம். சபைக்கு கொடுக்கிறது, சபையை நேசிக்கிறது, சபையை கவனிப்பது. வருகிற 4-5 பேராக இருந்தாலும் சரி, சபையை கவனிக்கணும். நான் சொல்லுவேன், வந்த யாருமே உண்மையால் ஏன் இந்த சபையினால் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே சபையை கவனிக்கலை, யாருமே சபையை கட்டணும்னு நினைக்கல, எதுவுமே பண்ணணும்னு நினைக்கல. எனக்கு என்ன கிடைக்கும், என் பெருமை என்ன விளங்கும், எனக்கு என்ன கிடைக்கும், கிடைக்கலன்னா கிடைக்கிற இடத்துல போகிறேன், இப்படி இருந்தால் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய சரீரமாகிய சபையை நேசிக்காதவங்க, கவனிக்காதவங்களுக்கு நன்மை ஒருபோதும் இருக்கவே முடியாது. உலகத்தால் பெற்றுக்கொள்கிற நன்மைக்கும் நாம் பெற்றுக்கிற நன்மைக்கும் வித்தியாசம் உண்டு. நான் கண்கூடாக யோசிப்பேன், ஒவ்வொருத்தரும் நான் ஆலோசனை பண்ணுவேன், வந்தவர்கள் வராதவர்களை குறித்து நான் யோசனை பண்ணுவேன். நான் சொல்லுவேன், ஒரு நேசிக்கணும், சபையை நேசிக்கணும். நம்ம என் சபை, எங்கள் சபை அப்படின்னு நான் நேசிக்கிறேன், அந்த உணர்வு இருக்கணும். அதனால தான் இந்த சபையிலே ஒரு விருத்தி அடையலை, வந்தவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் என்பது இல்லை. எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளையே, நான் சொல்லுவேன், இந்த தாவீது அவ்வளவா நேசித்தார்.
பார்த்தார், ஒன்று ஒன்றா கவனித்து பார்த்தார். அவர் கவனித்ததில் பாருங்க, என் தேவனமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. நம்மளாம் ஒரு மரத்தில் கூடு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஒரு குருவி கூட நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஒரு சின்ன கூடு, தகவிலான் குருவிக்கு குஞ்சு கூடு. நம்ம சரியா ஒரு மரத்தில் ஒரு கூடு இருந்தால் நம்ம கவனிக்க மாட்டோம். அது ஏதோ வாழுது, அது போகுது, நம்ம ஏதோ நடப்போம், நம்ம ஏதோ. ஆனால் அந்த தாவீதை கவனிங்க, ஆண்டவருடைய பீடங்கண்டில் இருக்கிற அந்த கூடுகளும், இதுக்கு வேறு ஒரு தியானங்கள் கூட இருக்கலாம், ஆனால் அவ்வளவு கவனித்து அவர் பார்க்கிறார். சபையை கவனிக்கிறார், ஆலயத்தை அப்படி கவனிக்கிறார். அவர் ஆலயங்களை பற்றி அவருடைய தரிசனம், அவருடைய எழுத்து, அவருடைய துதி, அவருடைய கணம், அவருடைய மகிமை. தாவீது நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் சொல்லுவேன், அவருடைய உயர்வுக்கும் அமைதிக்கும், அவர் ஆடு மேய்க்கிறவனா இந்த ராஜாவாய் போய் அமர்ந்ததற்கும், எல்லைகளெல்லாம் பெரிதாக்கணத்துக்கும், எல்லைகளை சமாதானமாய் சுகத்தோடு பலத்தோடு கூட வைத்ததுக்கும் காரணம் நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபையை நேசிக்கணும். பெரிய ஆலயம் கட்டிட்டாங்களே, ஐயோ எவ்வளோ லட்சக்கணக்கில் பெரிய ஆலயம் கட்டிட்டாங்க, பெரிய காணிக்க வருது, பாஸ்டர் சைக்கிளில் போயிட்டு இருந்தாரு, இப்போ அவர் காரில் போகிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சபை, எங்க பாஸ்டர் அப்படி இருக்கணும். இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போவோம், அடிக்கடி நான் சொல்கிற காரியம், அவர்களுக்காக எல்லாம், அவருக்கு நல்லது கெட்டதெல்லாம் இங்கே வந்துடுவாங்க. ஜெபம் பண்ண சொல்கிறது, அவங்க குடும்பத்துக்காக நம்ம கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் திடீர்னு ஒரு வார்த்தை அவங்க சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனால் ஒரு வார்த்தை சொல்லுவோம், உங்கள் சபை அப்படின்வாங்க. அப்படியே நெஞ்சில் ஈட்டி வச்சு குத்துன போல இருக்கணும். உனக்காக ஜெபம் பண்ணுறேன், உன் குடும்பத்துக்காக இந்த சபை கண்ணீர் வடிக்குது. நான் எதுக்கு பயப்படுவேன்னா, இப்படி சபையை உங்கள் சபைன்னா நீ எப்படி ஆசீர்வதிக்கப்படுவா, நீ எப்படி நல்லா இருப்பா, உன் குடும்பம் எப்படி நல்லா இருக்கும். கல்யாணம்னா வந்துடுற, எதனான்னா வந்துடுற, ஆனால் உங்கள் சபை எப்போ பார்த்தாலும் உங்கள் சபை பயமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். நீ இப்படி வந்து சொல்கிறியே என் சபை ஏமா, அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் சபைன்னு ஒரு அக்கறை இல்லைங்க. என் சபை என்னுடைய சபை. நான் அடிக்கடி பேசிக்கொள்வேன், ஜனங்களாக சேர்ந்து கட்டினாங்கன்னா அந்த இருதயம் அதுக்கு இருக்கும். ஒரு 10 பேர் ஆளுக்கு ஒரு 10,000 காணிக்கை கொடுத்து, ஆளுக்கு ஒரு சேரை வாங்கி போட்டு, இதை சொன்னா கூட சில பேர் போயிட்டாங்க. ஒரு காணிக்கை வாங்கி கொடுத்து, நான் வாங்கி கொடுத்தேன், நான் கட்டினேன், நான் வாங்கி போட்ட கோணி என் சபை அப்படின்னு இருந்திருக்குமாக்கும். ஆனால் எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கட்டினதுனால அவங்களுக்கு உள்ள அக்கறை இழந்துட்டாங்க, வசனத்தை இழந்துட்டாங்க, ஆராதனை இழந்துட்டாங்க. மகிமையாக இருக்க வேண்டிய இடம், இன்னுமா பெருக்க வேண்டிய இடம். இன்னைக்கு கர்த்தர் காரணம் இல்லைங்க. நாம் குறைவாக இருக்கிறாங்கன்னா கர்த்தர் காரணம் இல்லை, நாம தான் காரணம். சில இடத்துல போய் ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தோணும், அந்த வாஞ்சை எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். சில வீடுகளுக்கு போகணும், சில வீடுகளுக்கு அவங்களாம் போய் ஜெபம் பண்ணணும். நான் சில நேரத்தில் எனக்குள்ளே நான் சொல்லுவேன், கர்த்தருடைய சரீரமாகிய சபையை குறித்து உனக்கு அக்கறை இல்லை, அப்புறம் உன் சரீரத்தை பற்றி நான் ஏன் அக்கறைப்படணும்? ஆண்டவரே அக்கறைப்பட மாட்டார். இன்னைக்கு நம்ம சொல்கிறோம், நம்ம சரீரத்தில் பலவீனத்தை வச்சுட்டு, நான் இயேசுபா பிள்ளையாக இருக்கிறேன், ஞானஸ்தானம் பெற்றேன், எனக்கு ஏன் சுகம் இல்லை, எனக்கு ஏன் பலன் இல்லை, எனக்கு இல்லை அப்படின்னா, நான் சொல்லுவேன், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தவறாக நீங்கள் விளங்கி கொள்ளாதீங்க. இதை பார்க்குறவங்க கூட ஆண்டவருடைய சபையை நேசிக்கிறவங்களுக்கு, சரீரமாகிய சபையை நேசிக்கிறவர்களுக்கு அவர்களுடைய சரீரத்தையும் சுகத்தையும் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு கொடுக்காம, கர்த்தர் சபையை பற்றி அக்கறை இல்லாம, கர்த்தருடைய சரீரத்தை குறித்து அக்கறை இல்லாதவர்களை
ஆண்டவருடைய நம்ம சரீரத்தை குறித்து கர்த்தர் அக்கறையாக இருக்க மாட்டார். நிச்சயமாக நான் சொல்லுவேன், இதை கேட்குற யாரானாலும் சரி, ஆண்டவர் சபை மேலே ஒரு அக்கறை இருக்கணும், சபை மேலே ஒரு வாஞ்ச இருக்கணும், நல்லா இருப்பாங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள், சபை மேலே அக்கறை, சபையில் கட்டப்பட்டவங்க. அதாங்க சொல்கிறாரு, 1000 நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் மேலானது. நம்ம எவ்வளோ நாள் எங்கெல்லாம இருந்தாலும் நமக்கு மீட்ப ரட்சிப்ப சுகத்தை பலத்தையும் கொடுக்க போகிறது இது சபை தான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதுதான். இந்த சபை யாருடையது அப்படின்னா ஆண்டவர் ரத்தத்தினால சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். இங்க நானும் பணத்தை எதிர்பார்க்க கூடாது. வர ஜனங்களும் கர்த்தரை பார்த்து சபை வருகிற போது எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபையில் வசனம் இருக்கணும், சபையில் நல்ல ஆராதனை இருக்கணும், சபையில் நல்ல வெளிச்சம் இருக்கணும், சபை விஸ்தாரமாகணும், எங்கள் சபைக்கு இன்னும் ஒரு ஆத்துமா கூடணும், இன்னும் ஒரு இந்த நல்ல வசனத்தை, இந்த நல்ல வசனம், இந்த ஆராதனைகளெல்லாம், இந்த வசதி வாய்ப்புகளெல்லாம் இன்னும் ஒரு 4 பேருக்கு போய் சென்று அடையணும் அப்படின்ற எண்ணம் ஏக்கம் இருக்கணும். வந்தவங்களுக்கு யாருக்கும் அப்படி இருந்ததுன்னா தெரியல, எனக்கு தெரியல. சரிங்க. வீட்டில் வாசமாக இருப்பார்கள், அவர்கள் எப்போதும் உன்னை துதித்து கொண்டிருப்பார்கள். சபை என்றது என்ன அப்படின்னா, எப்போதும் கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறது, துதித்து கொண்டே இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை துதிக்கணும். அதுக்குத்தான் சபை. ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும், ஆடிக்கொண்டே இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும். ஆண்டவருடைய சன்னிதானத்தின் மேல வாஞ்சியா இருக்கணும், அவருடைய சமூகத்தின் மேல வாஞ்சியா இருக்கணும். அப்படி நீங்க இருந்து பாருங்க, உண்மையிலே நல்லா இருப்போம், நாம நல்லா இருப்போம். எவ்வளோ நேரம் நீ உலகத்துக்கு கொடுத்தால், ஆகாமிய கூடாரங்களுக்கு கொடுத்தாலும் சரி, எவ்வளோலாம் நீ வேலையை செய்தாலும் சரி, எவ்வளோதான் வீட்டுக்காக உலகத்துக்காக நீ செலவு பண்ணாலும் சரி, நான் சொல்லுவேன், கர்த்தருக்காக செலவு பண்ணுகிறதும், கர்த்தருக்காக நேரத்தை செலவு பண்ணுகிறதும், கர்த்தருடைய சந்நிதிக்காக கஷ்டப்படுகிறதும், அதை கவனிக்கிறதும், உண்மையிலே நல்லா இருப்போம். நாம் நல்லா இருப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், வியாதிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்போம், துர்க்குணத்திலிருந்து விடுதலை பெற்றிருப்போம், இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற்றிருப்போம். சொல்ல ஜனங்கள் நம்ம கண்டு பயப்படுவாங்க. இது கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு ஜனங்கள் நம்மை கொண்டு பயப்படுவாங்க, சபிப்பதற்கு பயப்படுவாங்க, நம்ம எதிர்த்து பேசுவதற்கு பயப்படுவாங்க, நமக்கு முன்பாக நிற்பதற்கு பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பயப்படுகிற பயத்தை கர்த்தர் ஜனங்களுக்குள்ளாக வைப்பார், ஜனங்களுக்குள்ளாக வைப்பார். துதித்து கொண்டே அவர்கள் இருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷரும் தங்கள் இருதயங்கள் செவியான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். மாறா யார ஆண்டவர் செவ்வியான வழியிலே நடத்துவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சையா இருக்கிறவங்க, கர்த்தருடைய சரீரமாகிய சபை மேலே கவனமா இருக்கிறவங்க, ஆசையா இருக்கிறவங்க, நான் சொல்லுவேன், அவர்கள் செவ்வியான வழிகளை கொண்டிருப்பாங்க. செவ்வியான வழி இருக்கும் அவர்களுக்கு, அவர் வழி மாறாது. அது எங்கே போவோம்னா சீயோனை நோக்கி போய் கொண்டிருக்கோம். நம்ம வழி எங்கே போவோம்னா ஆண்டவரை நோக்கி போய் கொண்டிருக்கோம். சபையோடைய ஆண்டவருடைய அன்பையும் சபையோடைய அன்பையும் பிரிக்க முடியாது. அது வேற அல்ல, அது வேற அல்ல. ஒருவன் ஆண்டவரை நேசிக்கிறான் என்று சொல்வானானால் அவன் சபையையும் நேசிக்கிறவராக இருப்பான். 2 பேரும் வேறல்ல, 2 சிநேகமும் வேறல்ல. நீ அநேகர் தன்னைத்தானே நம்ம ஆக்கினிக்குள்ளாக ஆகுகிறோம். நீ அநேக யூடியூபில்களை, அநேக சமூக வலைதளங்களை பார்த்தா, அவர் 100 கோடி ரூபாய் சபை கட்டிட்டாரு, அவர் 200 கோடி ரூபாய் சபை கட்டிட்டாரு, அவர் 300 கோடி ரூபாய் சபை கட்டிட்டாரு, ஐயோ பணம் அவங்களுக்கு பெருகுது,
இல்லை இல்லை, என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உலகத்தில் எந்த மூலையில் சபை கட்டப்பட்டாலும் சரி, அது சின்ன கூடாரமாக கட்டப்பட்டாலும் சரி, பெரிய ஸ்டேடியமாய் கட்டப்பட்டாலும் சரி, கிறிஸ்தவனாகிய உனக்கு சந்தோஷம் இருக்கணும், ஊழியக்காரனாகிய உனக்கு சந்தோஷம் இருக்கணும். ஐயோ, நான் ஆராதிக்கிற தேவனுடைய சபை பெரிதாய் கட்டப்பட்டு இருக்கிறது, நான் ஆராதிக்கிற தேவனுடைய சபை ஒரு பெரிதாய், அது பெரிய கூடுகையாய் லட்சக்கணக்கான ஜனங்கள் வருகிறார்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருகிறார்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் வருகிறார்கள், பெரிய சபை. அதை குறித்து சந்தோஷம் நமக்கு உண்டா இருக்கணும். அப்போதான் நல்ல உள்ளம் நமக்கு இருக்குது, ஆண்டவருக்கு அன்பு நமக்கு இருக்கிறது அடையாளம். அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் உங்ககிட்ட மாத்திரம் அல்ல, நீ போகிற சபை மாத்திரம் அல்ல, நீ ஆராதிக்கிற சபை மாத்திரம் அல்ல, உலகத்தில் எந்த மூலையில் சபை கட்டப்பட்டாலும், சபை பெருகினாலும், சபை விஸ்தாரமானாலும் அதை குறித்து நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆமென், அல்லேலூயா. நான் இன்னும் சொல்ல போனால் அதுவும் நம்ம சபை தான். இன்னைக்கு சபையை பிரித்து வைக்கிறோம். அது உங்கள் சபை, அது ஏன் சபை, அது உங்கள் சபை. உங்கள் சபையில் இப்படி அப்படிலாம் இல்லை, ஆண்டவருடைய சபை எல்லாம் ஒன்று தான். நம்ம எங்கே நமக்கு எந்த சபையில் நாட்டப்பட்டு இருக்கிறோமோ கர்த்தர் அந்த சபையில் நம்ம வச்சிருக்கிறார், அவ்வளோதான். அதுவும் போல் இன்றைக்கு ரொம்ப அநியாயமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் இங்கே வர்றது, இந்த சபைக்கு வர்றது, ஒரு மாதம் இங்கே திருவிருந்து ஆராதனை எடுக்கிறது, திடீர்னு போயிட்டு அங்கே போயிட்டு உக்காந்துக்கிறது, அங்கே சரியில்லைன்னு இங்கே போகிறது, அங்கே சரியில்லைன்னு இங்கே போகிறது. ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒரு சபையை வைப்பார், ஆனால் நீ அந்த சபைக்கு போகக்கூடாதுன்னு இல்லை. நான் சொல்லுவேன், எதற்காக ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக ஒரு மனுஷன் வாழ்வதற்காக ஒரு வீடை ஆண்டவர் கொடுத்துருக்கிறது போல நமக்குன்னு வாழ்வதற்காக ஒரு சபையை கொடுத்துருக்கிறார். இப்போ சப்போஸ் இன்றைக்கு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இந்த இடத்துல நீங்கள் இல்லை, சைதாபாட்டிக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போக வேண்டியதாக போச்சு. அங்கே அருகிலே என்ன சபை இருக்குதோ அந்த ஞாயிற்றுக்கிழமை அது உங்கள் சபை, அது அங்கே போய் ஆராதிக்கணும், அங்கே போய் கர்த்தரை துதிக்கணும். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, சபையை கவனிக்கிறவனை ஆண்டவர் கவனிக்கிறார், சபை மேலே வாஞ்சவாய் உள்ளவனை ஆண்டவர் கவனிக்கிறார். சபை மேலே போராமை படுகிறவன், சபையை கவனிக்காதவங்க ஒரு நாளும் அவங்க செவையான வழியில் இருக்க முடியாது. உலகத்தில் ஆசீர்வாதம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், வாசல் இருக்கலாம், பெரிய காரியங்கள் நம்ம சுற்றி இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு செவையான வழியை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். செவையான வழியை கொண்டிருக்கணும். எவன் ஒருவன் செவையான வழியை கொண்டிருக்கிறான் அப்படின்னா, செவையான வழி எது என்றால், நான் சொல்லுவேன், சபையில் இருந்து, இந்த பூலோகத்தினுடைய சபையிலிருந்து தேவனுடைய சீயோனாகிய சபைக்கு போகிறது தான் செவையான வழி. ஒரு கிறிஸ்துவனுக்கு செவையான வழி எது அப்படின்னா, இந்த உலகத்தில் தேவனுடைய சபையிலிருந்து உன்னதத்தில் இருக்கிற சபைக்கு போகிறது தான் தேவனுடைய செவையான வழி. இந்த உலகத்தில் நீ சபையில் கவனிக்காம, உலகத்தினுடைய சபையில் வாஞ்சியா இல்லாமல், உலகத்தினுடைய சபை மேலே பிரியமாக இல்லாமல், உலகத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட சபைகளில் நீ துதிக்கிறவர்களாக இல்லாமல் சீயோனிலே நம்ம வாசம் பண்ண முடியாது. இது கர்த்தருடைய பூலோகத்தினுடைய சீயோன். ஆமென். இங்கே இருந்து தான் ஏன் ஒரு மனுஷனுக்கு சபை தேவைன்னா, ஒரு மனுஷனுக்கு சபையில் கல்லறை தேவையில்லை. இன்னைக்கு நம்ம சில அநேக காரியங்களை எதிர்பார்க்குறாங்க. என்னன்னா, ஒரு சபையில் கல்லறை இருக்கணும், கல்லறை இருந்தால் சபைக்கு போவாங்க. திருமணம் நடக்கிற மாதிரி இருந்தால் சபைக்கு அந்த சபையை தெரிந்தெடுப்பாங்க. நீ ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து ஒரு சபையில் வச்சிருக்கணும். நாம தெரிந்தெடுத்து அந்த சபையில் கல்லறை இருக்கு, அந்த சபையில் அங்கே இருக்கு, அந்த சபையில் சோறு இருக்கு, அந்த சபையில் சுகம் இருக்கு, இந்த உலகத்துக்குரிய சுகம் அது இருக்கு, அந்த சபையில் நல்ல வியாபாரம் இருக்கு, அந்த சபையில் வட்டிக்கு காசு கிடைக்குது, அந்த சபையில் சீட்டு போடுறாங்க. நீ சபையை தேர்ந்தெடுக்கக்கூடாது,
ஆண்டவர் உனக்காக தெரிந்தெடுத்து ஒரு சபையை கொடுப்பார். அது விளங்கிடும் உனக்கு. நீ போன உடனே விளங்கும். கர்த்தர் உன்னோட கூட பேசுவார். எப்போ மகளே, இந்த சபையில் இருந்து, மகனே மகளே, இந்த சபையில் இருந்து செவியான வழியை உனக்கு காட்டி, இந்த சீயோனிலிருந்து உன்னை அந்த சீயோனுக்கு செவியான வழியில் நான் நடத்தி செல்வேன். இன்னைக்கு சபை இல்லாமல் யாரும், இந்த சீயோன் இல்லாமல் அந்த சீயோனுக்கு போக முடியாது. ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுங்க. பூலோகத்தினுடைய சீயோனை கவனிக்காமல், பூலோகத்தினுடைய கர்த்தர் வைத்திருக்கிற சரீரமாகிய சபையிலே கவனம் இல்லாமல், அதற்கு வாஞ்சியா இல்லாமல், அங்கே துதி இல்லாமல் நீ பரலோகத்தில் இருக்கிற சீயோனுக்கு போக முடியுமா அப்படின்னா நிச்சயமா போக முடியாது. நிச்சயமா போக முடியாது. செவியான வழி எங்க உண்டா இருக்குதுன்னா, இந்த சீயோனுக்கும் அந்த சீயோனுக்கும் வழி. இந்த சீயோனிலே போதனை அடைந்து, இந்த சீயோனிலே துதித்து, இந்த சீயோன் மேலே ஆசைப்பட்டு, இந்த சீயோன் மேலே வாஞ்சி அடைந்து, இந்த சீயோன் மேலே இன்பமாய் கண்டு, இந்த சீயோனை கவனித்து, அங்கே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு குஞ்சுகளுக்கு வைக்கும் கூடும் அங்கே இருக்குதான். அதை அவ்வளவு துல்லியமாக கவனிக்கிறார் தாவீது அவர்கள். இப்படி கவனித்து இந்த பூலோகத்தின் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற சீயோனை நாம் கவனித்து நடந்து சென்றோமானால், செவியான வழியிலே பரலோகத்தினுடைய சீயோன் உனக்காகவும் எனக்காக திறக்கப்படும். இன்னைக்கு அநேகர் சபையோட காரியம் இல்லை. சபை முதலாவது ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? சொல்லுவான், ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகிறான்னா முதலாவது அவன் என்ன தேடுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலை தேடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மற்ற காரியங்களை தேடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், காய்கறி கடையை தேடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பேங்கை தேடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேலையை தேடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லது தான் இதெல்லாம். ஹாஸ்பிட்டலில் தேடுறது, எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போகணும், ஹாஸ்பிட்டல் நல்லது. ஆனால் கிறிஸ்துவராகிய நீங்களும் நானும் ஒரு நல்ல சபை, எங்க ஒரு நல்ல சபை, வசனம் கொடுக்கிற சபை, இச்சையில் நடத்தாத சபை, பொருளாசையில் நடத்தாத சபை, என்னை செவ்வையான வழியிலே நடத்துகிற சபை எது என்று முதலாவது அதை நீ ஆராய்ந்து அறியணும். எல்லாத்தையும் பார்க்கறது நல்லது. என்னை சீயோனுக்கு செம்மையான வழிகளை கொண்டு போகிற சபை எனக்கு வேண்டும். அப்படி ஒரு, இந்த சபையில் அப்படி ஒரு காரியம் அப்படி கிடைச்சதுன்னு வச்சுங்க. முதலாவது போனவன் யாரையும், நீ இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு புதிதாக ஒரு கிறிஸ்தவம் வந்திருக்கிறாங்கன்னா நீங்கள் போய் யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லைங்க. நான் சொல்கிறது கிறிஸ்துவங்களுக்கு, புறஜாதிகளுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லணும். ஆனால் உண்மையாக ஒரு நகரத்தில் ஒரு கிறிஸ்தவன் வந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவது அவன் தேடுவான், என் ஆத்மாக்காக நல்ல சபை எங்கே இருக்குதுன்னு தேடுவான். ஏற்கனவே ஆண்டவரை அறிந்தவன், கிறிஸ்தவ பேரை வச்சிருக்கிறவன், கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வந்தவன் முதலாவது ஒரு இடம் மட்டும் ஒரு இடம் பெயர்ந்து வருவான்னா அவனை போய்ட்டு சபைக்கு வாங்க ஐயா, எங்கள் சபைக்கு வாங்க ஐயா, எங்கள் சபைக்கு வாங்க துதிக்கலாம் நீ கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் போன உடனே என்னத்தை தேடுவான் அப்படின்னா சபையை தேடுவான். இதான் உண்மையான கிறிஸ்தவனுக்கு அடையாளம். உண்மையான கிறிஸ்தவனுக்கு அடையாளம் சபையை தேடுவான். எனக்கு ஒரு நல்ல சபை, வசனம் கொடுக்கிற சபை. நல்ல சபைன்னா பெரிய கட்டிடம் இல்லை, பெரிய கட்டிடம் இல்லை, 1000 பேராக போகிறாங்க, அது இல்லை. அது இருக்கலாம். ஆனால் எது சபை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு வசனத்தை கொடுக்கிறது, உள்ளது என்றும் இல்லாதது இல்லை என்றும் சொல்கிறது சபை, சத்தியத்தை போதிக்கிறது சபை. அப்படிப்பட்ட சபையை தேடுவான். நீங்கள் போய் கிறிஸ்தவனை கூப்பிட்டு வம்பு பிடிச்சி அழைக்கணும்னு அவசியமே கிடையாது. அவனே தேடி கர்த்தர் அவனுக்கு காட்டுகிற சபையில் அவன் உட்கார்ந்து கொள்வான். செவியான வழி. கடைசி காரியம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களும் அதை நிரப்பும். அழுகையினுடைய பள்ளத்தாக்கை நீருற்றாய் மாற்றிக்கொள்கிறார்கள். எனக்கு இந்த அழுக, இந்த நீருற்று
என்கிற இந்த 2 காரியம் எனக்கு வந்த உடனே இந்த ஆகாருடைய காரியம்தான் என்னுடைய அந்த சம்பவம் தான் எனக்கு வந்தது. எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, சபையை நேசிக்கிறவங்க, சபை மேலே வாஞ்சியாக இருக்கிறவங்க, நான் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சபை மேலே வாஞ்சியாக இருக்கிறவங்க, சபையை நேசிக்கிறவங்க, சபையில் துதிக்க விரும்புகிறவங்க, சபையில் இன்பமாய் அவர்களுக்கு இருக்கும், ஆனந்தமாக இருக்குங்க. சபைன்னா ஒரு ஆனந்தமாக இருக்கும், வருத்தமாக இருக்காது. ஐயோ நான் போகணுமேன்ற வருத்தம் இருக்காது, ஒரு ஆனந்தமாக இருக்கும். சபைன்னா ஒரு ஆனந்தமாக இருக்கும். நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், இந்த நிலையிலும் மற்ற நாட்களெல்லாம் சோர்வாக இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஓய்வு தினத்தில் ஆனால் நான் சொல்லுவேன், நம்ம எவ்வளவோ அழுகையின் பள்ளத்தாக்க நம்ம தாண்டி தான் வந்திருக்கிறோம், சொல்வதற்கு இல்லை. நான் சொல்லுவேன், சந்தோஷமாக ஆனந்தமாக தாண்டி வந்து நிற்கிறோம். எவ்வளோ கஷ்டம்தான், எவ்வளோ பாரம்தான், பாரம் இல்லாத இல்லை, அழுகை இல்லாமல் இல்லை, அழுகையின் பள்ளத்தாக்கு இல்லாமல் இல்லை, வேதனை இல்லாமல் இல்லை. ஆனால் நான் சொல்லுவேன், இந்த இடத்துல வருகிற போது ஒரு உற்சாகம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், இதனால தான் இன்னும் ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கிறார்ன்றதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆமென். இன்னும் நம்ம ஆண்டவர் விலகலை என்பதற்கு அடையாளம் என்னன்னா, அந்த ஓய்வுதனான ஒரு சந்தோஷம், ஆண்டவரை துதிக்க போகிறோம், அந்த நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் என்னென்னவோ செஞ்சோம், வேலை செஞ்சோம், ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம், அங்கே போனோம், இங்கே போனோம், எங்கெங்கேயோ போனோம், சாப்பிட்டோம், படுத்தோம், தூங்கி என்னவோ பண்ணோம், மேட்ச் பார்த்தோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் இப்போது இந்த நாளிலே, ஓய்வு நாளிலே, இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோமே, அவரை துதிப்பதற்காக வந்திருக்கோம்னா ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்து. இதனாலே நான் இன்றைக்கும் நான் நினைக்கிறேன், கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு வேளை அந்த சந்தோஷம் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், காணிக்க இல்லாமல் போனாலும், நம்ம பெரிய கூட்டம் இல்லாமல் போனாலும், யார் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது உணர்வு. அது சபையில் வந்தால் ஒரு ஆனந்தம், ஒரு இன்பம், அது இருக்கிறதுனால கர்த்தர் இன்னும் நம்மோடு கூட இருக்கிறார். நீ எத்தனை அழுகையின் பள்ளத்தாக்கில் சபை மேலே வாஞ்சியாக இருக்கிறவன், சபை மேலே இன்பமாக இருக்கிறவன், எத்தனையோ கஷ்டம் வந்தது தாவீதுக்கு, ஆனால் அத்தனையும் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வான். ஆமென். எத்தனை சபையை விசுவாசிக்கிறவன், பேதுருக்கு எத்தனையோ அழுகையின் பள்ளத்தாக்கு வந்தது. அதனால தான் ஆண்டவர் கேட்டார், ஆண்டவரே பேதுருவா நீ என்னை நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா, ஏன் ஆண்டவரே இப்படி கேட்குறீங்கன்னு அழுதுட்டார். இல்லைப்பா, இது இல்லை, நீ இப்போ அழுதையே அந்த அழுகை இல்லை, இன்னும் உனக்கு எவ்வளவோ அழுகை வரும், எவ்வளோ போராட்டம் வரும், எவ்வளோ கஷ்டம் வரும், எவ்வளோ பசி வரும், எவ்வளோ அவமானம் வரும், நிந்தை வரும், இவைகளெல்லாம் நீ நீரூற்றாய் மாற்றிக்கொள்வாயா? ஆமாண்டவரே, நான் மாற்றிக்கொள்வேன். ஆண்டவர் சபையை நேசிக்கிற பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ வியாதி வந்தாலும், எவ்வளோ குறைவு வந்தாலும் அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். ஒரே ஒரு சம்பவம், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம், அடிமையாய் இவருடைய ஆகாருடைய சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதிகாமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் இந்த ஒரு எகிப்தியுடைய பெண், இந்த எகிப்திலிருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்ட மகள் ஆகார், இவருடைய வாழ்க்கையிலே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் அழுகதான், வெறும் அழுகதான், வெறும் போராட்டம்தான். சொந்த குடும்பத்தினாலே அடிமையாக கொடுக்கப்பட்டால், விற்கப்பட்டால்னு சொல்ல முடியாது, கொடுக்கப்பட்டால். இது ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். 10 வயசுலே இவளை அடிமையாக கொடுக்கப்பட்டாள். இவளுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே அழுகதான். ஏனென்றால் தன்னுடைய சொந்த குடும்பத்தாலே அவள் அடிமையாய் கொடுக்கப்பட்டாள் ஆபிரகாமுக்கு.
ஆபிரகாம் வீட்டுக்கு சாராளுக்கு அடிமையாக கொடுக்கப்பட்டார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதற்கு ஆபிரகாம் சாராவை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார். அப்போது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவளை விட்டு ஓடி போனாள். எங்கே ஓடி போனா கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே குறுக்கே போகிற வழியே இருக்கிற நீருற்றண்டையிலே கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராவை விட்டு ஓடி போகிற. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு துன்பம். ஒரு 20 வயசு பெண்ணு ஒரு 84 வயது முதியவனுக்கு கொடுக்கப்படுகிறார். அதில் எந்த பாசமும் இல்லை, நேசமும் இல்லை, அன்பும் இல்லை. அவளுக்கு ஒரு குழந்தை வேணும், அந்த 84 கிழவன்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டா. இவளுடைய விருப்பம் ஒன்றுமே கிடையாது. இவளுடைய எண்ணம் ஏக்கம் அதுதான் அடிமை. இவளுடைய விருப்பம். இப்போ வாழ்க்கை முழுவதும் அழுகையினுடைய பள்ளத்தாக்கு, ஒரு அழுகையினுடைய காரியம். தான் விருப்பப்பட்டது கிடையாது. அப்படி இவள் கர்ப்பமாக இருந்தாலும் கடினமாய் தன் எஜமானால் நடத்தப்பட்டதுனால அவள் ஓடி போய் வனாந்தரத்தில் போய் நின்றா. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே குறுக்கே போகிற வழியருகே இருக்கிற நீருற்றண்டையிலே கண்டு. நீங்கள் எப்போவுமே பாருங்கள், இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம்லாம் தூதனானவர் அங்கே கண்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவானவர் கண்டது தான் அது. வேதத்தில் அநேக இடத்துல தூதனானவர் என்று எழுதப்பட்டு, சில பேரை தேவ தூதனானவர், உதாரணத்துக்கு சாதராக் ஆபேஷ்நேகா 3 பேரை அங்கே நெருப்பில் போடுவாங்க. அந்த இடத்துல 4ஆவதாக ஒரு தேவனுடைய மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒரு முகம் இருக்கும். யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவருடைய சரீரமாகிய சபையை நேசிக்கிறவர்களுக்கு, ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு அழுகையினுடைய பள்ளத்தாக்கா ஆனாலும் எங்கே அவர் பார்க்கிறார் என்று சொல்வோமானால், ஒரு நீரூற்றண்டையிலே கண்டு. அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்கள் நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள், மாறும். கர்த்தருடைய சபையை நேசிக்கிறவர்களுக்கு எத்தனை அழுகை அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் அதை நீரூற்றாய் அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். நான் இதை ரொம்ப விவரமாக சொல்ல முடியாது, நேரம் இல்லாத காரணத்தினால. வாழ்க்கையில் அழுக போராட்டம். ஆனால் அவ தான் முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தை கண்டா. இந்த ஆகார் தான் வேதத்திலே நீங்கள் கவனித்தீர்களானால் இந்த ஆண்டவருக்கு ஒரு புதிய நாமத்தை அவள் கொடுக்கிறவாள். என்னை கண்டவரை நீங்கள் அங்கே கவனிச்சிங்கன்னா, அப்போது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீங்கள் கவனிச்சிங்களா, அங்கே தூதன் இருக்கும், இங்கே கர்த்தர்னு இருக்கும். கர்த்தர்னா இயேசு. கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். நீ என்னை காண்கிற தேவன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, சபை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நம்மை காண்கிற இடம். ஆமென், அல்லேலூயா. நம்ம காண்கிற இடம். ஏன் சபையில் நீ துதிக்கணும்? ஏன் சபையை நீ கவனிக்கணும்? ஏன் சபை மேலே நீ வாஞ்சையா இருக்கணும்? ஏன் சபைக்கும் இருக்கிற அன்பு அது பிரிக்க முடியாததா இருக்கணும்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னை காண்கிற தேவன். நம்ம சபையிலே கர்த்தர் நம்மை காண்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மை காண்கிறார். ஒரு ஏழை விதவை சபைக்கு வருகிறார். அவள் ஜீவனுக்குண்டானதை ஒரு காசு வச்சிருக்கிறார். ஒரே ஒரு காசு வச்சிருக்கிறாரு. இயேசு தேவாலயத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் கொண்டு வந்து காணிக்கை கொடுக்குறாங்க, அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, தங்கமும் வெள்ளியும் பொண்ணும் கொடுக்குறாங்க.
இயேசு காணிக்கை பெட்டியை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் காணிக்கை பெட்டியெல்லாம் கவனிக்கிறவர் இல்லை. ஏன் கவனிக்கிறார்னா, அந்த ஏழை விதவை தன்னிடத்தில் இருக்கிற அந்த ஒரு காசை கொண்டு வந்து, 2 காசை கொண்டு வந்து அதை காணிக்கை பெட்டியிலே போடுகிறதை அவர் காண்கிறார். ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் காண்கிற தேவன். ஆமேன், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இன்றைக்கு நாம் இங்கே கொஞ்சம் பேராக இங்கே அமர்ந்திருந்தாலும் உங்களையும் என்னையும் உங்கள் பிரச்சனையும் நீ ஏதோ கட்டுப்பாட்டில் வந்து இங்கே இருந்தனா உனக்கு ஒன்றும் நடக்காது. அது என் பிள்ளைகள் ஆனாலும் சரி, ஏதோ நம்ம மேலே சபை வச்சுருக்கிறோம், நம்ம தான் இருக்கிறோம், வேறு வழி இல்லாமல் வந்து இங்கே உட்காரோம், அந்த எண்ணத்தில் வந்தால் உனக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆனால் ஒரு வாஞ்சை இருக்குதில்ல, கர்த்தர் மேலே இருக்கிற அன்பு, கர்த்தர் மேலே இருக்கிற அன்பு நிமித்தம் நீ இங்கே அமர்ந்திருந்தாயன்னா, அதான் பக்தன் சொல்லுவார், ஆண்டவர் உண்மையில வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார். அல்லேலூயா. அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார். வசனம் இருக்கு, அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார். நீ வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம் உன்னை அவர் காண்பார். அதுதான் நான் சொன்னேன், எத்தனையோ 1000 பேர் பொண்ணு வெள்ளியும் கொடுத்தாலும் அந்த மக வச்ச அன்பு, அந்த மக சபையை கவனிக்கிறா, அந்த மக தேவனுடைய ஆலயத்தை கவனிக்கிறா, தன்னுடைய கஷ்டத்தை கவனிக்கல. தனக்கு உண்டானதை எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், தனக்கு உண்டானதை எல்லாம். எத்தனையோ பேர் ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை போட்டார்களே, நீங்க பார்த்தீங்க. ஆனால் இவளோ தன்னுடைய ஜீவனுக்கு உண்டானதை எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்தார். கர்த்தர் காண்கிறார். அதுதான் ஆகார் அழுகையின் பள்ளத்தாக்கிலே அவள் வந்தாலும் ஒரு நீருற்றண்டை இயேசுவானவர் காண்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் அழுகையின் பள்ளத்தாக்கை, சபையை நேசிக்கிறவர்கள், சபை என்றால் இயேசு கிறிஸ்து, இயேசுவை நேசிக்கிறவர்கள் சபையை நேசிப்பார்கள். சபையை நேசிக்கிறவர்கள் இயேசுவை நேசித்ததற்கு சமானம். அவன் நேசித்து தன் ஜீவனுக்குண்டானதை எல்லாவற்றையும் காணிக்க பெட்டியில போட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், இது நான் நீங்கள் கொடுக்கணும் என்பதற்காகலாம் இல்லை, தயவுசெய்து தவறாக நினச்சிக்காதீங்க. யாருமா இருந்தாலும் சரி, இதை யூடியூப்பில் பார்க்குறவங்க கூட கொடுக்கறதுக்கு இல்லை. நான் சொல்லுவேன், ஆண்டவர் நீ எவ்வளவாய் கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துகிறாயோ அவ்வளவாய் கர்த்தர் நம்ம காண்பார். இன்னொன்று சொல்கிறேன், கர்த்தரிடத்தில் வாங்குறவன் விருத்தி அடைய மாட்டான். வாங்குறவன்னா என்ன தெரியுங்களா? அதுக்கு அர்த்தம் என்னென்னா, சபைக்கு எனக்கு ஏதாவது கிடைக்கும், இங்கே போனால் வியாபாரம் கிடைக்கும், இங்கே பேர் போனால் எனக்கு 4 பேர் 50 ரூபா கொடுப்பா, ஞாயிற்றுக்கிழமைனா அந்த ஐயா ஒரு 500 ரூபா கொடுப்பாரு, இந்த ஐயா ஒரு 200 ரூபா கொடுப்பாரு, 1000 ரூபா கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுக்கட்டும், நல்லது தான், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்காக உன் சபை கூடுதல் இருக்குமானால் செவ்வையான வழி நமக்கு இருக்காது. ஆமேன். அந்த 1000 ரூபா கொண்டு வந்து நீ சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் செவ்வையான வழியை நீ இழந்துருவா. இன்றைக்கி உனக்கு சபையில் உனக்கு ஒன்றும் கொடுக்கலனாலும் கூட சரி, நீ வாஞ்சையோடு கூட உனக்கு இருக்கிற 2 காசை கொண்டு வந்து காணிக்கப்பட்டியில் போயிட்டு நீ கஞ்சோ கூழோ குடிச்சிட்டு இருந்தாலும் சரி, உன்னை விட்டு செவ்வையான வழி எடுபடாது. யாருக்கு செவியான வழி? சீயோனுக்கு போகிற வழி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை சட்டை போட்டவங்களுக்கு கிடையாது. பெரிய சபைக்கு போகிறவங்களுக்கு கிடையாது நான் சொல்ல வரல. எல்லா சபையிலிருந்துமே எல்லாரும் சீயோனுக்கு போவார்கள், ஆனால் எல்லோரும் போவார்களா என்பது இல்லை. சபையை எப்போதும் நம்ம கை கொடுக்கிறதாவே இருக்கணும். எப்போதும் கர்த்தருக்கு 2 காசோ 1 காசோ கொடுக்கிறவங்களாக, கொடுக்கிற புத்தி என்னை வச்சுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கிறத நம்ம வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, அவர் கவனிக்கிறார், அவர் கவனிக்கிறார்.
இது கொடுக்கறத பற்றி நான் சொல்லலை. இதை எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, எண்ணம் சபையில் என்ன கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தை விட, நான் எண்ணத்தை கர்த்தருக்காக கொடுக்க போகிறேன், கர்த்தருக்கு துதியை கொடுக்குறேனா, கர்த்தருக்கு ஒரு செங்கலை கொடுக்குறேனா, கர்த்தருக்கு ஒரு காசை நான் கொடுக்குறேனா, கர்த்தருக்காக என்ன கொடுக்குறேன், அந்த எண்ணம் இருக்கணும் சபையில். நான் இன்றைக்கி போனால் எனக்கு என்ன கிடைக்கணும் என்ற எண்ணம் இல்லாமல், நான் என்ன கொடுக்க போகிறேன், அது உன் துதியாக இருக்கலாம், அது உன் ஸ்தோத்திரமாக இருக்கலாம், நான் என்ன கொடுக்க போகிறேன். ஆனால் உண்மையாக ஏதாவது கிடைக்கும் வரவங்களுக்கு நம்ம எதையுமே கொடுக்க முடியாது. எதுவுமே தேவையில்லை, கர்த்தருக்கு நான் கொடுக்க போகிறேன், துதிக்கான மகிமை என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்க போகிறேன். ஆண்டவருடைய சரீரத்தை நேசித்து வந்தோமானால் செவ்வியான வழி நமக்கு எனக்கு உண்டு. இந்த அடிமை பெண் சொல்கிறார், என்னை காண்பவரை இவ்விடத்திலே நான் கண்டேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனையோ பேர் காணிக்க போட்டாங்க, என்னை காண்பவரை நான் இவ்விடத்திலே கண்டேன். அந்த ஏழை விதவை காணிக்க பெட்டியில் தனக்கு அவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா சீஷரை பார்த்து சொல்கிறாரு, எவ்வளோ பேர் காணிக்க போட்டாங்க பார்த்தீங்கல்ல, ஆனால் இந்த ஏழை விதவை தன் ஜீவனுக்கு உண்டானதை எல்லாம் போட்டுட்டான். அந்த அந்த 2 காசு எதுக்காக அவள் வச்சுருந்தான்னா, அவள் போயிட்டு ஒரு பன்னு வாங்கி சாப்பிடுவாள். இப்போ வெளியே போனான்னா அந்த ஒரு காசை வச்சு ஒரு அப்பம் ஒன்று வாங்கி சாப்பிடுவாள். ஆனால் அதை பற்றி அவளுக்கு நினப்பு இல்லை. அவள் கொடுக்கிற எண்ணத்தோடு ஆண்டவரை நேசித்தபடினாலே அவளுக்கு உண்டானது எல்லாமே அவள் கொடுத்துட்டாள். ஏன் அப்படின்னா, அவள் நேசித்தாள், அவ்வளவா நேசிக்கிறாள். அதான் ஆகார் சொல்கிறாங்க, என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆயிரங்களோட கூட நீ இருந்தாலும் சரி, நீ தனியாக வனாந்தரத்தில் விரட்டப்பட்டிருந்தாலும் சரி, நீ கொஞ்சம் பேர் சபையில் கூடினாலும் சரி, உன்னை நிறைய பேர் உன்னை பார்க்கலனாலும் சரி, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை காண்கிறார். இதோ நீ அமர்ந்து கொண்டிருப்பதை கர்த்தர் காண்கிறார். ஆனால் நான் இந்த காலை வேளையில் சொல்கிறது என்னென்னா, உண்மையான அன்பில் அமர்ந்துருங்க. ஆண்டவரை நேசித்து சபைக்கு வாங்க. ஆண்டவரை நேசித்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. கடமைக்காக சபை இல்லை, ஏதோ ஒன்று எதிர்பார்ப்புக்காக சபை இல்லை. வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். நான் அடிக்கடி சொல்லுவேன், என் வாழ்க்கையில் எதையும் கேட்டதே இல்லைங்க. கர்த்தரிடத்தில் போயிட்டு வேலைக்காக நான் அழுததில்லை, கர்த்தரிடத்தில் போய் வீட்டுக்காக நான் அழுததில்லை, கர்த்தரிடத்தில் போய் ஒரு நிலத்துக்காக நான் அழுததில்லை, கர்த்தரிடத்தில் என் சம்பளம் பெருகணும் என்பதற்காக நான் ஒரு நாளும் நான் ஜெபம் பண்ணது கிடையாது. கர்த்தரிடத்தில் ஆண்டவர் ஒரு வண்டியை கொடுங்க, ஒரு வண்டியை கொடுங்க நான் ஜெபம் பண்ணது கிடையாது. நான் சொல்லுவேன், ராஜ்யத்தின் நீடித்தின் மேலே நம்ம கவனம் வச்சோம்னா நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அவர் உனக்கு வீடு தேவையா கொடுப்பார், உனக்கு வாகனம் தேவையா கொடுப்பார், வேலை தேவையா கொடுப்பார். அவருக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுத்துட்டோன்னா கனமும் துதியும் மகிமையும் அவர் நமக்கு கொடுப்பார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதே 15 வருஷம் கழித்து புள்ள பெற்றுட்டா. இதே ஆகார் புள்ள பெற்றுட்டா, சாராலும் புள்ள பெற்றுட்டா. இந்த பிள்ளைக்கு இப்போ 15, 84 வயசுலேயே ஆபிரகாம் திருமணம் முடிக்கிறார். இப்போ 100வது வயசுலேயே அவருக்கு சாராளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இந்த அடிமை பையன் என்னை ஆளுவது இல்லை, அவனை புறமு தள்ளும் அப்படின்னு ஒன்று கொஞ்சம் துருத்தி தண்ணி கொடுத்து 2 அப்பத்தை கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்றாங்க. மறுபடியும் அவள் எங்கே வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 16வது வசனம். அங்கே பிள்ளை கொண்டு போய் அதே இடத்துல வனாந்தரத்தில் கொண்டு வந்து, இங்கே கவனிங்க, அதே வனாந்தரத்தில் கொண்டு வந்து சொல்கிறா, இப்போ என்னது, வனாந்தரத்தில் பேர் சேபின் வனாந்தரத்தில் அலைந்து திருந்தால்
துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, நம்ம அநேக முறை இதை வாசிச்சிருக்கிறோம், பிள்ளை சாக்கிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அம்பு எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதா. ஆமென், அல்லேலூயா. சத்தமிட்டு அழுதா. எங்கே போனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் ஒரு 15 வருஷம் கழித்து தெத்தி விட்டாங்க. ஃபஸ்ட்டு கர்ப்பமாக இருந்தப்போ தெத்திட்டாங்க, அடிமை பொண்ணு பொறுத்து விடு. இப்போ அவளுக்கு ஒரு புள்ள பிறந்து போச்சு, இந்த பிள்ளைக்கு ஒரு 15 வயசு ஆயிடுச்சு. இப்போ அவனை நான் ஆள்வது இல்லை, இந்த அடிமை பொண்ணை துரத்தி விடுவோம்னா மறுபடியும் ஒரு துருத்தி தண்ணி கொடுத்து தரத்தி விட்டார். தண்ணி தீர்ந்து போச்சு, அப்பம் தீர்ந்து போச்சு. பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு ஓன்னு உட்காந்து அழுதுறேன். ஆனால் எங்கே வந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு இடத்துல என்னை காண்கிற தேவன் நான் கண்டேன் அல்லவா, எங்கே, அதே வனாந்தரத்தில் அங்கே வந்தா. அழுகுதான், அடிமைத்தானம்தான், வெறுமைதான், போராட்டம்தான், அழுகையின் பள்ளத்தாக்கு தான், வனாந்தரம்தான், குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட இல்லை. பசி வேதனையோட பிள்ளை சாகிறது நிலைமைக்கு வந்தார். அவருடைய ஒரே ஹோப், ஆகாருடைய ஒரே நம்பிக்கை, தகப்பனால் கைவிடப்பட்டவ, அடிமையாக கொடுக்கப்பட்டவ, எஜமான்களாலே அடிமையாக நடத்தப்பட்டவ, அன்பில்லாமல் விரட்டப்பட்டவ, 84 வயது கிழவனுக்கு 20 வயசில் கொடுக்கப்பட்டவ, பிள்ளை பெற்றவனு விரட்டப்பட்டவ, வாழ்க்கையை அழுகை தவிர வேறு எதுவும் காணலை. ஆனால் அழுகையின் பள்ளத்தாக்கெல்லாம் நீரூற்றாய் மாற்றிக்கொண்டான். ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய பீடத்தண்டை, கர்த்தருடைய பலிபீடத்தை, கர்த்தருடைய சபையை, கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய பாதத்தை, அவளுக்கு வேறு வழியே இல்லை. அதுதான் அவளுக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தெரிஞ்சிருக்கணும். எது யார் நமக்கு தெரியலனாலும் ஒரே ஒன்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பாதம். நீ எத்தனை வியாதியாக இருந்தாலும் சரி, எத்தனை குறைவாக இருந்தாலும் சரி, எத்தனை தனிமையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அழுகையாக இருந்தாலும் சரி, நீ எத்தனை அழுகையின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகம். ஆமென், அல்லேலூயா. அவன் அந்த வேலை வித அதுதான். கஷ்டத்தில் இருந்தா, அடுத்த வேளை சோத்துக்கு பைசா இல்லை, அவன் எங்கேயும் போல 2 காசை கொண்டு வந்துட்டு சபைக்கு வந்துட்டான். இது 2 காசை கொடுத்துட்டு நான் சாகிறேன். தன் ஜீவனதுக்குள்ளானதை கொண்டு, ஆண்டவரே 2 காசு தான் எனக்கு இருக்குது, ஒருவேளை 2 காசை வச்சு 2 அப்பம் நான் வாங்கி சாப்பிடலாம், ஆனாலும் அதற்கு முன்பாக உங்கள் சமூகத்தண்டே வருகிறேன், எனக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு தான், ஆனாலும் உங்கள் சமூகத்துக்கு முன்பாக நான் வருகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துக்காக தன்னை கொடுத்தாள். இப்படி தான் சொல்லணும். அவள் காணிக்கை கொடுத்தாள்ன்றா நான் அற்பமாக சொல்ல மாட்டேன். அவளை பார்த்து தன்னையே கொடுத்தாள், தன் ஜீவனையே கொடுத்தாள். ஆமென், ஆமென். அவள் ஜீவனை கொடுத்தாள். அவர்களெல்லாம் தன் ஐஸ்வர்யத்திலிருந்து கொடுத்தார்கள், இவளோ தன் ஜீவனுக்கு உண்டானதே கொடுத்தாள். அவள் அற்ப காணிக்கை கொடுக்கல, அவள் தன் ஜீவனையே கொண்டு வந்து காணிக்கையாய் கொடுத்தாள். அதுதான் கர்த்தர் பார்த்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்லுவேன், அப்போது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அழுகையின் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இன்னைக்கு வரைக்கும் அது பெரிய ஜாதி. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்போது ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். ஆமென். அழுகையின் பள்ளத்தாக்கு போதெல்லாம் ஒரு நீரூற்று வந்தது. ஆமென், அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கு போதெல்லாம் நான் சொல்லுவேன், தேவனுடைய சமூகத்தில் வருகிற போது, தேவனுடைய பிரகாரத்தை வருகிற போது, தேவனுடைய பலிபீடத்திலே வந்து வருகிற போது, தேவனுடைய சபையண்டை நீ வருகிற போது ஒரு நீரூற்று உனக்கு உண்டு. ஏன் என்று சொல்லுவோமானால், கர்த்தர் யார் உன்னை காண்பினாலும், நீ இங்கே அமர்ந்திருக்கிறது, நீ 1000 அமர்ந்திருந்தாலும், நீ தனிமையாய் அமர்ந்திருந்தாலும், நான் சொல்லுவேன், கர்த்தர் உன்னை காண்கிறார்.
அல்லேலூயா. கர்த்தர் உன்னை காண்கிறார். ஆகாரை கண்ட தேவன் ஆகாரின் அழுகையின் பள்ளத்தாக்கை அவள் அழுகிற போதெல்லாம், அவள் அழுது வனாந்தரத்திலே விரட்டப்படுகிற போதெல்லாம் கர்த்தருடைய தூதன் நீருற்றண்டை கண்டார். கர்த்தருடைய தேவ தூதனானவர் அங்கே ஒரு துறவை அவளுக்காக காண்பித்து, இதோ நீ போ, உனக்காக ஒரு நீருற்று, உன் சந்ததிக்காக ஒரு நீருற்று, உன் பிள்ளைக்காக ஒரு நீருற்று, உன் நம்பிக்கைக்காக ஒரு நீருற்று, உன் எதிர்காலத்திற்காக ஒரு நீருற்று என்று ஒரு நீருற்றை அழுகு. கர்த்தருடைய சமூகத்தை நேசிக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய சன்னிதானத்தை விரும்புகிற பிள்ளைகள், இதை இன்பமாய் நினைக்கிற பிள்ளைகள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவரை மாத்திரமே பார்க்க விரும்புகிற பிள்ளைகள், நான் சொல்லுவேன், அழுகையின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். அது சங்கீதம் 84வது சங்கீதம். நீங்கள் கவனிங்க. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். கவனிங்க, இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 84:7 நான் முடிக்கிறேன். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து. ஆமேன், ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலம் எப்போ உண்டாகும் சொல்லுங்க? பலத்தின் மேல் பலன் உண்டாகும். எப்படி உண்டாகும்? பலத்தின் மேல் பலன் உண்டாகும். நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ, எவ்வளோ பலவீனப்படுறோமோ, எவ்வளவோ அழுகிறோமோ, அவ்வளவும் நீ பலப்படுவ. ஆமே. எவ்வளோ நீ தனியாக இருக்கிறாயோ அவ்வளோ நீ பலப்படுவ. ஒரு கூட்டத்துக்கு முன்பாக இருக்கிற போது நீ பலப்பட முடியாது. இதுவரைக்கும் நீ வியாதியே காணாத போது நீ பலப்பட முடியாது. இதுவரை உன் வாழ்க்கையில் தேவையே இல்லாத போது நீ பலப்பட முடியாது. இதுவரைக்கும் நீ வீதியை காணாத போது வீதியில் நடக்க உனக்கு தெரியாது. வீதியே இது வரைக்கும் காணலன்னா வீதி தெரியாது. நான் இன்றைக்கி ஒரு 30-40 கிலோமீட்டர் அப்படி சர்ன்னு வண்டியில் போகிறேன்னா என்ன காரணம்? போய் 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 அடிபட்டு விழுந்து எழுந்து, அடிபட்டு இடித்து கீழே விழுந்து எழுந்து பலப்பட்டு. ஆமேன், அல்லேலூயா. ஆமேன். நீ தனிமையாக இருக்கிறாயா? உன் இருதயம் பலப்பட்டு இருக்கும். நீ அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கிறாயா? நீ பலப்பட்டு. எவ்வளவோ அழுகையை நீ பார்த்துருப்பா, எவ்வளையோ அழுகையை நீ பார்த்துருப்பா. என் வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், எல்லா 5 நாளைக்கு முன்னாடி கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் ஆஃபீஸில் ஒரு பையன் 2 நாள் லீவ் எடுத்தாங்க. எங்கள் அலுவலகத்தில் அவங்க பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் சிரிப்பாக பேசி கொண்டிருந்தேன். என்னப்பா அமுச்சு வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சிரிப்பாக பேசினேன். அப்போ இன்னொருத்தவங்க சகோதரி வந்து சொன்னாங்க, என்ன சார் அவங்க பாட்டி இறந்துட்டாங்க, அதை சிரிப்பாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்னை வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், என் வாழ்க்கையில் எவ்வளவோ இளம் வயசில் நிறைய பேரை இழந்துட்டேங்க. எங்கள் அம்மா இழந்தது இளம் வயது, எங்கள் அப்பா போனது இளம் வயது, எங்கள் மாமா போனது இளம் வயது, எங்கள் சபையில் ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக இளம் வயதில் போயிட்டாங்க. இப்படி இளம் வயதில் பலப்பட்டு ஒரு மரணம் யாருன்னா வயசானவங்க சொன்னால் அதனால் சந்தோஷமாக தான் இருக்குது தவிர துக்கமாக இல்லவே இல்லை. நல்ல வயசில் போனாங்க, 80 வயசில் தானே போனாங்க. எங்கள் சிஸ்டர் ஒருத்தங்க 40 வயசில் போயிட்டாங்களே. அப்போ இந்த மரணம், இந்த பிரிவு நமக்கு என்னத்தை கொடுக்குது? பலத்தை கொடுக்குது. இந்த குறைவு, நான் 2000 வாங்கினேன், நான் குடும்பத்தை நடத்திட்டேன், இப்போ 10,000 வாங்குறேன், என்னால் நடத்த முடியாதா? பலன். எவ்வளவோ அழுகையை நான் பார்த்துட்டேன், எவ்வளவோ துரோகத்தை பார்த்துட்டேன், எவ்வளவோ பேச்சை நான் வாங்கிட்டேன். இது என்ன சாதாரண வார்த்தை? பலத்தின் மேல் பலப்பட்டு. ஆமென், ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலப்பட்டு. என் சரீரத்தில் எவ்வளோ சின்ன வயசில் எவ்வளோ வியாதியை நான் தாங்கிட்டேன். இது என்ன வியாதி? பலத்தின் மேல் பலப்பட்டு. அது எங்கே கொண்டு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். ஆமே.
இந்த செம்மையான வழி நம்ம எங்கே நடத்தும்? இந்த சபை நம்ம எங்கே நடத்தும்? இந்த தேவனுடைய சந்நிதி எங்கே நடத்தும்? இவ்வளோ கஷ்டத்திலையும் ஆண்டவரை நேசிக்கிறோம், இவ்வளோ வெறுமையிலும் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், இவ்வளோ பலவீனத்திலும் பலத்தின் மேல் பலப்பட்டு, அழுகையின் மேல் அழுகப்பட்டு, அழுகையின் பள்ளத்தாக்கில் நீரூற்றை கண்டு அடி வாங்கி 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 நான் பலப்பட்டு எங்கே ஆண்டவர் என்னை கொண்டு போகிறார்னா, சீயோனிலே தேவ சன்னியிலே வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் சரி, நீ எதை இழந்தாலும் சரி, ஆனால் இந்த வழி, நீ எதை இழந்தாலும் சரி, எதை ஒன்று விட்டு போனாலும் சரி, நீ தேவன் மேலே வச்சிருக்கிற அன்பு, தேவன் மேலே வச்சிருக்கிற அன்புன்னா என்ன? சபை கூடுதலை விட்டு விடாமல் ஆண்டவரை துதிப்பதில் சந்தோஷமா, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீ ஒண்டிதான். ஆனால் ஆண்டவருடைய சந்தோஷம் ஒரு பெரிய கூட்டம் இல்லை. நீ காணிக்கைக்காக இங்கே வரலை, நீ இங்கே வர்றது யாரோ ஒன்று கொடுக்குறாங்கன்றதுக்காக நீ இங்கே இல்லை. நான் இங்கே சபை நடத்துறது, ஞாயிற்றுக்கிழமை சபை நடத்தினா பெட்டி பெட்டியாக குவியும், அதுக்காக நான் நடத்தலை. இப்போ நீங்களும் நானும் யாரை தேடி வரோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு 2 காசை எடுத்துக்கிட்டு, ஜீவனை எடுத்துக்கிட்டு, நம்பிக்கை எடுத்துக்கிட்டு கர்த்தரை நோக்கி வருகிறோம். கர்த்தர் நம்மை காண்கிறா. பலத்தின் மேல் பல நடந்து நீங்களும் நானும் இந்த பூலோகத்தின் சீயோனிலிருந்து தேவன் சீயோனிலே தேவ சந்நிதியிலே நாம் ஒரு நாள் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் உண்மை, சத்தியம், இதான் சத்தியம். நீ இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ பலவீனப்பட்டாலும், எவ்வளோ தனிமைப்பட்டாலும், எவ்வளோ தேவைகள் நீ இருந்தாலும், ஒரு நாள் ஒன்று இருக்கிறது, இந்த சீயோனை விட்டு அந்த சீயோனு தேவ சன்னிதானத்திலே நீங்களும் நானும் காணப்படுவோம். இதுதான் நம்ம நம்பிக்கை. ஆமென். கண்களை மூடி நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த நிலையிலும் என்னை கொண்டு வந்தீங்க, இந்த நிலையிலும் என்னை கொண்டு வந்தீங்களா ஆண்டவர்? இந்த நிலையிலும் ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தீங்களேப்பா, இந்த நிலையிலே ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தீங்களேப்பா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமேன், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. கண்ணீரின் பாதையில் கடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள்.
ஆமே சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமாண்டவரே, உங்கள் திரு சமூகம் இந்த நாளிலும் ஒரு சிறு கூட்டமாக உங்கள் மேலே அன்பு வச்சு உங்கள் சீயோனுக்கு என்னை அழைத்து வந்து எங்கள் துதியும் கனம் மகிமையும் நீ ஏற்றுக்கொண்டு, தகப்பனே என்னை கண்டீரப்பா, என் பலவீனத்தை கண்டீங்களா ஆண்டவரே, என் குறைவை கண்டீங்க ஆண்டவரே, என் தனிமையை கண்டீங்க ஆண்டவரே, என் அழுகையின் சத்தத்தை கேட்டீங்கப்பா. என் தேவன் என்னை ஆண்டவராகிய இயேசுவே, என்னை நீருற்றண்டை கண்டீர். வனாந்தரத்திலே நான் தள்ளப்பட்டாலும் என்னை நீருற்றண்டையில் என்னை சந்தித்தீங்க ஆண்டவரே. என்னை நீருற்றண்டையில் என்னை சந்திக்க உம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆண்டவரே, அதை நீரூற்றாய் நாங்கள் மாற்றிக்கொள்வோம் ஆண்டவரே. ஏனாலும் நான் அழுகையின் பள்ளத்தாக்கிலே வந்தது உங்களை நம்பி அப்பா. நான் அழுகையிலே பள்ளத்தாக்கிலே வந்தாலும் ஆண்டவரே, உங்கள் மேலே இருக்கிற விசுவாசம், உங்கள் துதி மேலே உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை, உங்கள் சமூகத்தை, உங்கள் பீடத்தண்டை, உங்கள் ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை நான் நம்புறப்பா. என்னுடைய கண்ணினுடைய பாதைகள் எல்லாம் நீ நீரூற்றாய் மாற்றுவி. என்னை சீயோனிலே என்னை கொண்டு போய் சேர்ப்பிறப்பா. இந்த சீயோனிலே இருந்து ஆண்டவரே, உம்முடைய சீயோனிலே என்னை கொண்டு போய் வைப்பீர் என்பதை நாங்கள் நம்பி இந்த நாளில் எங்களை கூட செய்திடப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை போற்றுகிறோம். இப்போது இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும், இப்போது இருக்கிற எல்லா போராட்டங்களிலும், இப்போது இருக்கிற எல்லா அழுகையின் பள்ளத்தாக்கிலும் பலத்தின் மேல் பலனடைந்தப்பா, பலத்தின் மேல் பலனடைந்து இந்த சீயோனிலே நான் ஆண்டவரே, நீர் என்னை கண்டு பரமசியோனிலே என்னைக்கு அப்பா இளைப்பாறல் கொடுக்க போகிற தேவன் நீர் என்பதனாலே உம்மை நேசிக்கிறோம். உங்கள் சபையா சரீரமாகிய சபையை நாங்கள் நேசிக்கிறோம். எங்களை இந்த சீயோனிலிருந்து அந்த சீயோனுக்கு நேராக என்னை நடத்தும், அந்த செம்மையான பாதைக்கு நேராக என்னை நடத்தும். உங்கள் பீடத்தண்டை, உங்கள் சமூகம் எவ்வளவு இன்பமானது, உங்கள் பீடம் எவ்வளவு, உங்கள் பீடத்தண்டை உம்மை துதிக்கிறேன், உங்கள் பிரசன்னத்தை உம்மை போற்றுகிறேன். உங்கள் சமூகத்தில் என் இருதயத்தை நான் ஊற்றுகிறேன் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை உமக்கே நான் செலுத்துகிறேன். ஏசப்பாவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரையும் மறவாமல் நீதின்மேல் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, மட்டும் எங்களை நடத்துனீங்க. இப்போவும் சொல்லுகிறோம், நாங்கள் சாப்பிடுகிற மாத்திரம் மருந்துனால் அல்ல, நீங்கள் கொடுக்குற சுகத்தினால எங்கள் சரீரம் நன்மையாக இருக்கட்டும். பலவீனங்களில் பலன் காண செய்யும், பலத்தின் மேல் பலனடைய செய்ய ஆண்டவரே, பலனடைய செய்யும். தனிமையாக இருக்கிற ஒரு பலத்தை கொடுங்க, பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுங்க, அழுகையோடு கூட இருக்கிறவர்களுக்கு ஒரு நீரூற்றலை கொண்டு போங்கப்பா, கொண்டு போங்க. சீயோனை நாங்கள் காணட்டும். நீர் என்றைக்கு எங்களை கண்டபடினால், எங்கள் வருத்தத்தை கண்டபடி, எங்கள் அழுகையை கண்டபடினால், எங்கள் பலவீனங்களை கண்டபடினால் உம்மை துதிக்கிறோம். பிதாவே, நீர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராயிருக்கு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராக இயேசு உம்மை துதிக்கிறோம். பசுத்த ஆவியானவரை உம்மை போற்றுகிறோம். கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே மீதியுள்ள எங்கள் ஜீவ நாட்களெல்லாம் மண்டை அர்ப்பணிக்கிறோம் உங்கள் சமூகத்தில். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும்
எவ்வளவோ பலவீனங்களை, கஷ்டங்களில், போராட்டங்களிலே கர்த்தர் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறாங்க. அவர் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதற்காக அவர் நன்றி சொல்லுவோம். வருகிற நாட்களிலும் கர்த்தர் அதே பலத்தோடு, சுகத்தோடு எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வாராக. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் சுத்த கிருபை அப்பா, சுத்த கிருபை ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம் எல்லா இக்கட்டுக்கும் நம்மை விலக்கி காப்பதாக. ஆமென்.